வணக்கம் சொந்தங்களே, குட்டி கவிதைகள் சேனல்லேருந்து நான் உங்கள் அனு. இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம்? நம்ம பவுலுக்கு மொட்டை அடித்த வீடியோலாம் டிலேட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் ஃபோட்டோஸ்லேருந்து ரெக்கவரி பண்ணோம். ஸோ உடனே போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் எடிட் பண்ணிட்டேன். வாங்க, இன்றைக்கி வேளாங்கண்ணி போனது, அங்கே போய் சாராக்கு, பவுலுக்கு, அவங்க அப்பாவுக்கு எல்லாத்துக்கும் மொட்டை போட்டது, அங்கே நம்ம என்னென்ன ஃபன் பண்ணோம், குட்டீஸில் என்னென்ன ஃபன் பண்ணாங்க, எப்படி ஒரு வேளாங்கண்ணி ட்ரிப் இருக்கும் அப்படிங்கிறத உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். ஃபேமிலியே எல்லோரும் போயிருந்தோம். மாமனார், மாமியார், எங்கள் 2 நாத்தனார், கூடவே அவங்களோட பசங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் போயிருந்தோம். உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். வாங்க இன்றைக்கி என்ன வீடியோக்குள்ளே போயிடலாம். புதுசாக பார்க்குற நண்பர்கள் நம்மளோட குட்டி கவிதைகள் அனு அப்படிங்கிற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். உங்களோட கருத்துக்களை கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி என்ன வீடியோக்குள்ளே போயிடலாம். ஏர்லி மார்னிங்கே நம்ம டிக்கெட் புக் பண்ணிட்டோம். ஸ்லீப்பர் கோச்சுக்கே புக் பண்ணிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதனால் நாங்கள் ஒரு 1 மணிக்கே இங்கேருந்து வீட்டிலேருந்து கிளம்பி ரயில்வே ஸ்டேஷன் போயிட்டோம். ஏன்னா கடைசி நேரத்தில் கிளம்புறது இல்லை, கொஞ்சம் முன்னாடியே கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் ட்ரெயினுக்காக சங்கீத ஸ்வரங்கள் அப்படின்ற பாட்டு தான் ஞாபகம் வந்துச்சு. 2-3 மணி நேரம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் எல்லோரும் வெயிட் பண்ணிவிட்டு குட்டீஸ்க்கெல்லாம் கொஞ்சம் ஃபுட்டு, பிஸ்கெட்டு அது இதெல்லாம் கொடுத்துட்டு தேவைப்படுறதெல்லாம் வாங்கிட்டு நாங்களும் வெயிட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். இங்கே நம்ம கோயம்புத்தூர்லேருந்து அம்மா, நான், குட்டீஸுங்க மட்டும்தான் கிளம்புறோம். அங்கே தர்மபுரியிலேருந்து எங்கள் மாமனார், மாமியார், எங்கள் நாத்தனார்லாம் அங்கேருந்து வரதா இருந்தது. ஸோ அதனால் இங்கேருந்து நாங்களும் அங்கேருந்து அவங்களும் தனித்தனியாக தான் வர்றாங்க. ஒரு பாதி வழியில் ஒன்றா ஜாயின் பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறம் லாஸ்ட் 1/2 hourக்கு முன்னாடி டிக்கெட் கொடுக்குறதா சொல்லியிருந்தாங்க. நாங்கள் 3 பேருக்கு டிக்கெட் எடுத்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் மறுபடியும் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ ட்ரெயின் வந்துருச்சு. வெளியில் ட்ரிப் போகணும் அப்படின்னாவே எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷந்தான். அதுலேயும் வேளாங்கண்ணி போகணும்னு நினச்சாவே எங்களுக்கு மனசுக்குள்ளே ஒரு பெரிய சந்தோஷமாக இருக்கும். வருஷத்தில் ஒரு நாள் ஃபேமிலியில் எல்லோரும் ஒன்று சேரணும் அப்படிங்கிறதே ஒரு பெரிய சந்தோஷந்தான். போகிற இடத்துல நிறைய மனக்கசப்புகள் வந்தாலும் கூட நிறைய மெமரிஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நிறைய சந்தோஷமான மூமெண்ட்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ அதை கேப்சர் பண்ணி வச்சுக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோவாகவே இருக்க போகுது. ட்ரெயின் ஃபைனலாக வந்துருச்சு. எல்லோரும் ட்ரெயினில் ஏறியாச்சு. ஏறினோடனே குட்டீஸ்க்கெல்லாம் வைத்து கொடுத்து தூங்க வச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா உள்ளே அதிகமாக வீடியோ எடுக்கல, ஸ்லீப்பர் கோச் இல்லைங்களா, எல்லாம் லைட் ஆஃப் பண்ணிவிட்டு இருட்டாக தான் இருந்தது. அதனால் எல்லோரும் படுத்து தூங்கிட்டோம். நல்ல வெளிச்சம் வந்துருச்சு. சாரா குட்டி தூங்குறாங்க. பவுலுக்கு அந்த ஸ்ப்ரிங் எடுத்துகிட்டு போயிட்டோம் தொட்டில் ஆட்டுறதுக்கு. அவங்களுக்கும் கம்ஃபர்டபுளாக தூங்கணும். ஏன்னா 2 நாள் ட்ரிப் இல்லைங்களா, அவங்களும் கம்ஃபர்டபுளாக இருக்கணும் அப்படின்றதுக்காக அந்த ஆட்டுற ஸ்ப்ரிங்கு கூட எடுத்துகிட்டு போயிருந்தோம். நானும் நல்லா தூக்கம் ஃப்ரெண்ட்ஸ். மார்னிங் ஃபுட்டு வந்திருந்தது. நம்ம முன்னாடியே ஆர்டர் பண்ணிட்டோம் ஃபுட்டு. அதனால் அந்த ஃபுட்டு டைமிங்க்கு ஒரு 7-7:30க்கு வர்றதா சொல்லியிருந்தாங்க. அந்த ஃபுட் வந்த உடனே ஹஸ்பண்ட் எங்களை எழுப்புனாங்க. இட்லி, பொங்கல், பூரி அப்படின்னு சொல்லிட்டு. வருமா இல்லைன்னு தெரியல, கடைசி நேரத்தில் கூட கேன்சல் பண்ணுவோன்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் தூக்கத்துலேருந்து எழுப்பி ஹஸ்பண்ட் ஃபுட் கொடுத்தாங்க. எல்லோரும் சாப்பிட்டோம். டிஃபன் ரொம்ப அருமையாகவே முடிஞ்சிருந்தது. ஏன்னா ரயில்வே ஸ்டேஷனில் இருக்கிற ஃபுட்டெல்லாம் அவ்வளோ நல்லா இருக்காது. நம்ம ஆர்டர் பண்ணது ரொம்பவே பெஸ்ட்டாக இருந்தது. நெக்ஸ்ட் டைமும் இதை ஃபாலோ பண்ணலாம். லாஸ்ட் இயர் சாராக்கு மொட்டை அடிக்க வந்தோம். இது சாராக்கு 2வது மொட்டை. இப்போ பவுல் குட்டி பிறந்துட்டாங்க. இந்த மண்டையில் முடியே இல்லை, எங்கே போய் மொட்டை அடிக்கிறது அப்படின்றதா தெரியல. ஆனால் சாரா குட்டிக்கு கொஞ்சம் நல்ல முடி வளர்ந்துருக்கு. நம்ம வீட்டிலே டீ, காஃபியெல்லாம் போட்டு தான் எடுத்துகிட்டு போயிருந்தேன். ஃப்ளாஸ்கில் வந்தங்காட்டி நல்லா சூடாகவே இருந்தது. அதையே நாங்கள் குடிச்சிக்கிட்டோம். போகிற வழியில் நல்லா பச்சை பசேன்னு வயல்கள், புல் எல்லாம் இருந்தது. வீட்டிலே இருக்கிறதுக்கு வெளியில் போனாவே ஒரு நல்ல மன சந்தோஷம் இல்லைங்களா, அதுலேயும் கண்ணுக்கு குளிர்ச்சியாகவே இருந்தது. ஃபைனலாக வேளாங்கண்ணி ஸ்டேஷன் வரப்போகுது. நாங்களும் எல்லாம் எடுத்து பேக் பண்ணிவிட்டு ரெடி ஆகிட்டோம்.
ஏன்னா வந்து ஸ்டேஷன் வந்தோடனே கரெக்டாக இறங்கணும் இல்லைங்களா, அதுக்காக எல்லா குழந்தைங்களெல்லாம் எழுப்பி ரெடி ஆகிடுச்சு. அப்புறம் வேளாங்கண்ணி ஸ்டேஷனில் இறங்கிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். ஃபேமிலியில் எல்லோரும் ஒன்று கூட்டிட்டோம். இதுக்கப்புறம் இங்கேருந்து ஒரு ட்ரெயின் இருக்குது, டைரெக்டாக வேளாங்கண்ணிக்கே போகிற மாதிரின்னு சொல்லியிருந்தாங்க. மார்னிங் இருக்குது அப்படின்னங்காட்டி அதுக்கு வெயிட் பண்ணி அதே ட்ரெயினில் போயிடலாம் அப்படின்னு சொல்லியிருந்தது. இதுவும் எங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருந்தது. ட்ரெயினில் வந்து ஒரு 4-5 பெட்டி தான் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தது. ஆனால் வந்து எங்களுக்கு நல்ல ஸ்பேஸ் இருந்தது. நாங்களும் நல்லபடியாக போய் வெளியில் இறங்கி பஸ் ஸ்டாப்பில் இறங்கி அப்படின்னு அலைச்சல் கிடையாது. இங்கேருந்தே அப்படியே நாங்கள் போயிட்டோம். ஃபைனலாக வேளாங்கண்ணியை ரீச் பண்ணிட்டோம். அங்கே வந்து உள்ளுக்குள்ளே பெட்ஸ் எல்லாம் வச்சுருந்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். அதெல்லாம் ஹஸ்பண்ட் வீடியோ எடுத்தாங்க, அதை நான் பார்க்கல. ஆனால் அவர் வேளாங்கண்ணியில் போய் எல்லாம் எங்களை விட்டுட்டு சமைக்கிறதுக்கு திங்ஸ் எல்லாம் வாங்க போயிருந்தாங்க. அப்போ ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டு கொஞ்சம் வீடியோஸ் கிளிப் அதையெல்லாம் கொஞ்சம் வீடியோவாக கலெக்ட் பண்ணியிருந்தார். இங்கே முயல், அதுக்கப்புறம் பறவைங்க, புறா அதெல்லாம் இருந்தது. அப்புறம் வந்த டயர்டு, ஸோ அதனால் நம்ம ஒரு ரூம் புக் பண்ணிட்டோம். கவர்மெண்ட் ரூமே வந்து இங்கே கிடச்சிது ஃப்ரெண்ட்ஸ். பர் டேக்கு 500 rupees வந்து சார்ஜ் பண்ணியிருந்தாங்க. நல்லா தூக்கம், நல்லா ஒரு தூங்கி எழுந்துட்டு தான் வந்து சுற்றி பார்க்கவே போனோம். சாரா பொருளும் நல்லா டயர்ட் ஆகிட்டாங்க, அவங்களும் நல்லா தூக்கம்தான். நைட் டைமுக்கு அங்கே வந்து சூடாக கடலையெல்லாம் வறுத்து கொடுத்துட்டு இருந்தாங்க. அந்த கடலையெல்லாம் ஹஸ்பண்ட் வாங்கிட்டு வந்தார், அதெல்லாம் சாப்பிட்டோம். ஆக்சுவலி நாங்கள் 2 நாள் அங்கே இருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ். ஃபர்ஸ்ட் டே முடிஞ்சிச்சு, 2வது டே மார்னிங். செகண்ட் டே தான் வந்து பாப்பாவுக்கு வந்து பவுலுக்கும் பாப்பாவுக்கும் மொட்டை அடித்தோம். அதுக்கு முன்னத்து நாள் வந்து அங்கே போயிட்டு ரெஸ்ட் எடுத்துட்டோம். மறுநாள் காலையில் தான் வந்து 9:30 மணிக்கு டைம் பார்த்து நாங்கள் வந்து மொட்டை அடித்தோம். ஏதாவது பொருள் வாங்கிட்டு வாங்கன்னு இவங்களெல்லாம் அனுப்பிச்சி விட்டா நேராக கடலுக்கு போய் இங்கே வந்து வண்ணம் தீட்டி கொண்டு இருக்கிறார்கள். என் ஹஸ்பண்டும் அவங்க மருமகனும் சேர்ந்து பாருங்கள் என்ன ஆட்டோன்னு. நாங்களும் என்னடா பொருள் வாங்க போனவங்கள ஆளே காணோன்னு பார்த்தா இப்படிலாம் செட்டப் பண்ணியிருக்காங்க. நான் வீடியோ பார்க்கும்போது தான் எனக்கு இதெல்லாம் தெரிஞ்சுது. எப்படியோ ஃபைனலாக அவங்களும் ஜாலியாக என்ஜாய் பண்ணாங்க. அப்படிங்கும்போது நமக்கும் சந்தோஷம்தான். நாங்கள் இண்டக்ஷன் ஸ்டவ் எடுத்துகிட்டு போயிருந்தோம். ஸோ அதனால் அங்கங்கே எப்பப்போ என்னென்ன வேணுமோ எல்லாம் சமைச்சிட்டோம். ஏன்னா குட்டீஸ் இருக்காங்க, நாங்கள் இருக்கோம். மார்னிங் மேகி பண்ணியிருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ். காலையிலே பாருங்கள் பாட்டு போட்ட உடனே பவுல் கைத்தட்டி சந்தோஷமாக வந்து என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க. ஏசப்பா பாட்டானாவே அவங்க நல்லா வைப் ஆயிடுறாங்க. அதை பார்க்கவே ரொம்ப க்யூட்டாக இருந்தது. எப்படியோ ஆடியோ பாடியோ அவங்க அப்பாவே மேகி ஊட்டி விட்டாங்க. சாரோ பவுலுக்கும் வைத்து கொடுத்தாச்சு. நாங்களே எல்லாம் ஃபீலிங்காக சாப்பிட்டாச்சு. எல்லாம் தேவைப்படுறதெல்லாம் கொஞ்சம் வாங்கிட்டு போயிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். ரூம்லேயே எல்லாம் சமைச்சிட்டோம். நாங்களும் எல்லாம் சாப்பிட்டு
மொட்டை அடிக்கிறதுக்கு எல்லோரும் குளித்து கிளம்பியாச்சு. இதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் ஃபோட்டோஸாக ஷேர் பண்ணியிருக்கேன். ஃபோட்டோஸாக பாருங்கள். அதுக்கப்புறம் டைரெக்டாக நம்ம மொட்டை அடிக்க போனதையும் கடலுக்கு போனதையும் பார்த்துடலாம். ஃபைனலாக மொட்டை அடிக்கிற இடத்துக்கு வந்துட்டோம். அங்கே வந்து 50 ருபீஸ் டோக்கனுக்கு வந்து முடி காணிக்கைக்கு சார்ஜ் பண்ணியிருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். அது இல்லாமல் மொட்டை அடிக்கிறவங்களுக்கும் தனியாக அமௌண்ட் பே பண்ணணும். எத்தனை மொட்டைன்னு பார்த்துட்டு பிளைட் கொடுத்தாங்க. பிளைட் வாங்கிட்டு நம்ம ரொம்ப கூட்டமாக தான் இருந்தது. ரொம்ப அதிக கூட்டம் கிடையாது, ஒரு மினிமலான கூட்டம் தான். அங்கே வந்து எங்கே காலியாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு நம்ம சாரா குட்டிக்கு தான் முடி எடுத்தோம். சாரா குட்டி தான் முடியை விடவே இல்லை, டைட்டாக பிடிச்சிக்கிட்டாங்க. அப்போயே பொம்மை போட்டுருக்கலாம்னு அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா சொன்னார். மொட்டை அடிக்கிற அண்ணாக்கு நல்ல பழக்கம், நல்லா சரன்னு எடுத்து விட்டாங்க. வித்தின் 5 மினிட்ஸ்லேயே சாராக்கு, பவுலுக்கு, அவங்க அப்பாவுக்கு எல்லாருக்கும் மொட்டை அடித்து முடிச்சிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ அவளுக்கு ஃபோனெல்லாம் வேணாம், ஒரு முட்டாய் கொடுத்த உடனே அவர் பாட்டுக்கு சாப்பிட்டே மொட்டையடி காமிச்சு கொடுத்துட்டாரு. ஒரு துள்ளி கூட அழுகலை ஃப்ரெண்ட்ஸ். எங்கள் அம்மா அப்பா மாமனார் மாமியாருக்கெல்லாம் ஒரே ஷாக்கிங் ஆகிடுச்சு. பார்க்க வர்றவங்களாம் என்னடா இந்த பையன் அளவே இல்லை அப்படின்னு சொன்ன மாதிரி தான் இருந்தது. ஃபோன் கூட அதிகமாக பார்க்கல, மொட்டை அடிக்கிற ஒரு மூஞ்சிவே பார்த்துட்டு எப்படியோ வந்து மொட்டை அடிச்சாச்சு. அவங்க மாமா மடியில் வச்சு ஃபஸ்ட்டு கொஞ்சம் முடி எடுத்தோம், அதுக்கப்புறம் அவங்க அப்பா கிட்ட மாற்றிக்கிட்டோம். இவங்களுக்கும் அதே மாதிரி பாட்டை போட்டு ஏதோ ஒன்று பண்ணி ஃபைனலாக மொட்டை அடித்து முடிச்சிட்டோம்.
இது எங்கள் சின்ன நாத்தனார். எனக்கு 2 நாத்தனார் இருக்காங்க. அதாவது என் ஹஸ்பண்டோட 2 அக்கா. அவங்க பெரிய நாத்தனார், அவங்க சுடிதார் போட்டிருக்காங்க. இவங்க எங்கள் சின்ன நாத்தனார், 2 அக்கா. மாமா ஒரு பொம்மை கட்டிருங்க. எங்கள் பெரியக்காவும் நானும் சேர்ந்து ஹஸ்பண்டை கிண்டல் பண்ணிட்டு தான் இருந்தோம். அவருக்கு லைட்டாக கோவம் வந்திருக்குன்னு தான் நினைக்கிறேன். அதெல்லாம் அப்பப்போ மறந்துடுவாங்க. நல்லா சண்டை போடுவாங்க. அவங்க அக்கா தம்பியெல்லாம் சேர்ந்து நல்லா கலாய்ச்சிப்பாங்க. அதையும் மறந்துடவும் செஞ்சுருவாங்க. பார்க்கவே நமக்கு என்னடா இவங்க இப்படி அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். எல்லா அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பி ஒன்று தான் இல்லைங்களா? ஃபைனலாக 3 பேருக்கு மொட்டை போட்டாச்சு. நீ கடலுக்கு போக வேண்டியது தான். போகிற வழியில் எல்லாமே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். சாப்பிட்றதுக்கு ஸ்நாக்ஸு, பூரி, கடலை, அப்புறம் கேண்டில்ஸு, கிஃப்ட் ஐட்டம்ஸு, கீ செயின்ஸு, நிறைய கீ செயின்ஸு, டிஃப்ரெண்ட் கீ செயின்ஸ் எல்லாம் இருந்தது. போகிற வழியில் ஹஸ்பண்ட் ஐஸ் வாங்கி கொடுத்தாங்க. சாரா ஐஸ்னு ஐஸ் கேட்டுகிட்டே இருந்தாங்க. அப்புறம் ஐஸ்கிரீம் வாங்கினோம். பொம்மைங்க, குழந்தைங்க விளையாடுறது, பெரியவங்க விளையாடுறது, அப்புறம் இந்த டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸு, என்ன வேணும் எல்லாமே இங்கே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். கடலை நெருங்கிட்டோம். ஆனால் கடல் தண்ணி மட்டும் உப்பான உப்பு ஃப்ரெண்ட்ஸ். ஒரு டம்ளர் தண்ணியில் ஒரு 3/4 டம்ளர் உப்பு போட்டால் எப்படி இருக்கும் நல்ல தண்ணியில், அந்த மாதிரி இருந்துச்சு. இருந்தாலும் கூட அந்த உப்பில் போய் எல்லாம் விளையாண்டா கூட கண்ணெல்லாம் எரியுது. போனது எதுக்கு, ஜாலியாக என்ஜாய் பண்ணுறதுக்கு தானே அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் கடலில் நல்லா விளையாண்டோம். ஃபஸ்ட்டு சாரா குட்டி தண்ணி பழக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா கூட்டிகிட்டு போயிருந்தாரு. என்ன விசில் அடிக்கிற பாத்தியா? வாவ் சூப்பர் டான்ஸ்.
அதுக்கப்புறம் ரூமுக்கு வந்துட்டோம். ரூமுக்கு வந்து சாரா குட்டி பாட்டு டான்ஸ் ஆடிட்டு இருந்தாங்க. நானும் சமைக்க ஆரம்பிச்சிட்டேன். நைட்டுக்கு முட்டை குழம்பு பண்ணியிருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் முட்டி போட்டு நடக்கிறதா ஹஸ்பண்ட் வேண்டியிருந்தாங்க. ஸோ 2 பேரும் சேர்ந்து முட்டி போட்டு நடந்துட்டோம். சாரா குட்டி இங்கே வந்திருந்தாங்க. எங்கள் நாத்தனாரையும் கூப்பிட்டுட்டு இவங்க 2 பேர்த்து இது பண்ணிவிட்டு ஒரு 2 கிலோமீட்டர் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கரெக்டாக 2-2.5 கிலோமீட்டர் இருக்கும். அப்படியே கொஞ்சம் ஊர்ந்துட்டே அப்படி மெல்ல போனோம். எப்படியே வேண்டுதலை முடிச்சிட்டோம். அதுக்கப்புறம் அன்றைக்கி நைட்டு தூங்கிட்டு மறுநாள் காலைல ரூம் வெக்கேட் பண்ணிவிட்டு பஸ் ஸ்டாப் வந்து வேளாங்கண்ணி பஸ் ஸ்டாப் வந்துட்டு அங்கேருந்து ரயில்வே ஸ்டேஷனுக்கு போகிறதுக்காக ஒரு பஸ் ஏறினோம். பஸ் ஏறிட்டு அங்கே போனதுக்கப்புறம் ட்ரெயின் வந்து எந்த டைமுக்கு இருக்குதுன்னு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி தான் கிளம்புனோம். ட்ரெயின் வந்து ஈவினிங் இருந்தது. ஈவினிங் வந்து கோயம்புத்தூருக்கும் நாங்கள் வந்து இங்கே வந்துட்டோம். பாதியிலே வந்து அக்காங்களும் பாதி வெளியில் அவங்களும் இறங்கிட்டாங்க. ரிட்டர்னுக்கு வந்து நாங்கள் டிக்கெட் புக் பண்ணல, அதனால் இடமே கிடைக்கல. பயங்கர கூட்டமாக இருந்தது. கூட்டத்துக்குள்ளேயும் சாரா குட்டியெல்லாம் டான்ஸ் ஆட விட்டு அவங்களையும் என்ஜாய் பண்ணி கூட்டிகிட்டு வந்துட்டோம். அங்கே முயல் கூட இருந்தது, ஒரு அண்ணன் வச்சுருந்தாங்க. அதையும் பார்த்துட்டு பாப்பா நல்லா ஜாலியாக விளையாண்டுட்டு இருந்தாங்க. பவுல் நல்லா கொஞ்சம் தூங்கிட்டாங்க. தொட்டியில் போட்டிருந்தோம். முயலா? முயல். வாவ். பவுலுக்கு ஒரு லுங்கி எடுத்துகிட்டு போயிட்டு அவங்க அப்பாவோடது கூட ஒரு ஸ்ப்ரிங் எடுத்துகிட்டு போயிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இது இருந்தங்காட்டி அப்படியே தொட்டிலோட இதுக்கு அப்படியே ஆடிட்டே பவுல் தூங்கிட்டே வந்திருந்தார். சிரமமே படத்தில் இருந்தால் சொல்லணும். ஃபைனலாக நாங்கள் ரிட்டன் வீட்டுக்கு வந்துட்டோம். ட்ரிப் நல்லபடியாக முடிஞ்சது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ வீடியோ பிடிச்சதை லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்களோட கருத்துக்களை கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். 2 நாள் ஆச்சு. போயிட்டு வரக்குள்ளே வண்டி வந்து அப்படியே ரொம்ப தூசி மண் ஆகிடுச்சு. ஸ்டாண்டில் தான் வண்டி நிப்பாட்டிட்டு போயிருந்தோம். அதுக்கப்புறம் வீட்டுக்கு நாங்கள் வந்துட்டோம். லவ் யூ கைஸ், பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.